கொத்மல கல்வி வலயத்துக்குட்பட்ட ஹீனுகோட்டுவ தமிழ் வித்தியாலய மாணவர்களுக்கு சீருடைக்கான வவுச்சர்கள் இதுவரை கிடைக்கவில்லை என அந்த பாடசாலையின் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் தெரிவிக்கின்றனர். 2016 ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் அறிமுகப்படுத்தப்பட்ட பாடசாலை சீருடைக்கான வவுச்சர்கள் நாடளாவிய ரீதியில் அனைத்து பாடசாலை மாணவர்களுக்கும் வழங்கப்பட்டது. இன்னும் தமது பிள்ளைகளுக்கு இதுவரை அந்த வவுச்சர்கள் கிடைக்கவில்லை என கொத்மல ஹீனுகோட்டுவ தமிழ் வித்தியாலய மாணவர்களின் பெற்றோர்கள் கவலை வெளியிடுகின்றனர். இப்ப கொடுத்திருக்கிற வவுச்சர்கள் ஓரளவுக்கு, அதாவது பாதி மட்டும்தான் கொடுத்திருக்கிறாங்க. அதுக்கு மேல முழுசா கொடுக்கப்படல. பிள்ளைகள் அத்தனை பேத்துக்கும் கொடுத்திருந்திருந்தா அதிபரும் ஆசிரியர்களும் அதை எங்களுக்கு கொடுத்திருப்பாங்க. இப்ப அது கிடைக்காததால, டிபார்ட்மெண்ட்ல இருந்து சரியா அதை கொடுக்கப்படாதால இங்க ஆள்களுக்கு இப்ப பிரச்சனையா இருக்குது. பிள்ளைகளுக்கு வவுச்சர் கடந்த 2ஆம் தேதி விநியோகிக்கப்பட்டிருக்கிறது. எமக்கு தொலைபேசி மூலம் அழைப்பை எடுத்துதான் சகல பாடசாலைகளுக்கும் வலய கல்வி பணிமனையிலிருந்து தகவல் வந்திருக்கிறது. ஆனால் இங்கே இருக்கின்ற தொலைபேசி இயங்கக்கூடாது, அதாவது அதற்கான கவரேஜ் இல்லாத காரணத்தினால் எமக்கு அந்த தொடர்பு கிடைக்கவில்லை. எனவே அடுத்த நாள் கேள்விப்பட்டுதான் அடுத்த நாள் வேலைப்பளு வருட இறுதியில் இருந்ததன் காரணமாக இன்பசுங்கங்களி ஆசிரியை வவுச்சர் எடுத்து வருவதற்காக காரியாலயத்துக்கு அனுப்பியிருந்தோம். அதாவது இருந்த அளவில் உள்ள வவுச்சர்களை மட்டும்தான் எமக்கு தந்திருக்கிறார்கள். அதிலே பெண்களுக்கான வவுச்சர்கள் அதில் இருக்கவில்லை. இந்த விடயம் தொடர்பில் கொத்மல வலய பிரதி கல்வி பணிப்பாளரிடம் வினவினோம். டிசம்பர் 1ஆம் தேதிக்கு முன்னர் கல்வி காரியாலயத்திற்கு வந்து சீருடைகளுக்கான வவுச்சர்களை பெற்றுக் கொள்ளுமாறு அறிவித்திருந்த போதிலும் டிசம்பர் 3ஆம் தேதியே குறித்த பாடசாலையின் ஆசிரியர் ஒருவர் அதனை பெற்றுக் கொள்வதற்காக வந்ததாக அவர் கூறினார். ஹீனுகோட்டுவ தமிழ் வித்தியாலயத்திற்கு 54 வவுச்சர்கள் தேவைப்படுவதாக அவ்வழியில் கூறிய போது தங்களிடம் 24 வவுச்சர்கள் மாத்திரமே காணப்பட்டதாக அவர் தெரிவித்தார். எனவே குறித்த பாடசாலைக்கு மேலதிகமாக தேவைப்படும் சீருடைக்கான 30 வவுச்சர்களை முதலாம் தர மாணவர்களுக்கு வவுச்சர்களை வழங்கும் போது சேர்த்து வழங்குவதற்கான ஏற்பாடுகள் செய்து வருவதாகவும் அது குறித்து மாகாண கல்வி அமைச்சுடன் கலந்துரையாடி வருவதாகவும் கொத்மல பிரதி கல்வி பணிப்பாளர் கூறினார்.